வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகா புகழ்ஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்திங்கன்னா சிக்கல் சிங்காரவேலன் கோயில் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்துலேருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் திருவாரூர் போகிற ரோட்டில் தாங்க இது இருக்குது. இந்த கோயில் ரொம்பவே ஒரு பழமையான கோயிலுங்க. 1000 ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு கோயில்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இதோட என்ட்ரன்ஸ் தாங்க. நான் இந்த வீடியோவில் என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கிறேன்னா இதோட எக்ஸ்டீரியரும் இன்டீரியர் லுக்கும் தாங்க கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வர பாருங்கள். என்ட்ரன்ஸில் ஏறும்போதே சைடில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. 1000 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை கட்டி. இது நம்ம பார்க்குறது அந்த கோயிலை சுற்றி தாங்க. அந்த கட்டிடத்தோட கலையை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. நல்ல ஒரு பெரிய கோயில் தாங்க. இந்த கோயில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயில்னுமே சொல்கிறாங்க. இங்கே பிரதான தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். சிங்கார வேலவனாக அழகாக ஒரு வேல் தாங்கியவராக இருக்கிறாருங்க. அதுக்கப்புறமா சிவபெருமான் நவநீதீஸ்வரர் அவரும் வேல் நடுங்கண்ணி பார்வதி ஆகியோரும் தான் இங்கே எழுந்தருளி இருக்கிறாங்க. இந்த கோயிலோட மெயின் ஹிஸ்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அசுரனான சூரபத்மனை அழிக்கிறதுக்காக, அதாவது கொல்வதற்காக பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு வேல் வழங்கிய இடமாக இது கருதப்படுது. இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் எல்லா அக்டோபர் நவம்பர் மாதங்கள்லையும் வரும் கந்த சஷ்டி பண்டிகையின் போது என்ன பண்ணுவாங்கன்னா சிங்காரவேலவன் சிலை வியர்ப்பது போல் சித்தரிக்கப்படும் ஒரு பிரபலமான சடங்கு இங்கே நடத்துவாங்க. அதாவது தீமைக்கு எதிரான போராட்டத்தின் தீவிரத்தை குறிக்கும் விதமாக அது வியர்ப்பதாக நம்பப்படுகிறது. இங்கே மெயினான விழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி தாங்க. அதில் சூரசம்ஹாரம் அசுரனை கொல்ற மாதிரி ஒரு நாடகம்லாம் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் 275 தேவார பாடல்கள் இடம்பெற்ற தலங்களில் ஒன்றாகவும் இது கருதப்படுது. அதே மாதிரி கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஈவினிங் 4 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரையிலுமே இது திறந்து தாங்க இருக்கும். இதோட எக்ஸ்டீரியர் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்ததுங்க. அந்த பழமைங்கிறாங்களா 1000 வருட பழமையான கோயில் அது அப்படியே அதில் தெரிஞ்சது. ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வேளாங்கண்ணிலேருந்துமே இது ரொம்ப பக்கம்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வேளாங்கண்ணிக்கே ஒரு 4 டே ட்ரிப்பு போட்டிருந்தோம். எப்போயுமே 1 or 2 டேஸ் தான் போடுவோம். இந்த தடவை 4 டேஸ்னால அதில் 1 டே நாங்கள் இந்த மாதிரி முருகன் கோயிலுக்கு இங்கே வந்தாச்சுங்க. ரொம்பவே நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பிரசாதம் அது மாதிரி அன்னதானம் அதெல்லாமே இங்கே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் ஒர்க்கிங் டேயில் போனனால எங்களுக்கு அந்தளவு க்ரௌட் இல்லாமல் இருந்ததுங்க. இன்டீரியரில் அந்தளவுக்கு நம்மளால் வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ணலை. ஸோ நான் லைட்டாக தான் எடுத்துருக்கிறேன். இங்கே இருக்கிற முருகரோட அந்த சிலை ஒரு மெட்டலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அதை என்னால் கேப்சர் பண்ண முடியல. அதே மாதிரி கோயிலுக்கு உள்ளேயும் வெளியிலையும் நிறைய சேவல்கள் இருந்தது. ரூஸ்டர்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம பார்த்ததோட நெக்ஸ்ட்டு சைடு ஆப்போசிட் சைடில் இங்கே ஒரு அழகாக ஒரு குட்டி கிணறுலாமே வச்சுருக்குறாங்க. நல்ல ஒரு பெரிய கோயிலுங்க.
ஆனால் ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே போயிட்டோம். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களோ, 1:00 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் இது பக்கத்துலேயே இன்னொரு கோயிலுமே இருக்குது, அங்கேயுமே விசிட் பண்ணோம். ஸோ இங்கே சீக்கிரம் முடித்தாதான் அங்கே போக முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் ஏர்லி மார்னிங்கே கொஞ்சம் கிளம்பி சீக்கிரமாகவே வந்துட்டோம். அதனால கொஞ்சம் பொறுமையாக எல்லாமே நல்லா பிரார்த்தனையெல்லாம் பண்ணிவிட்டு வீடியோலாம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு போதுமான அளவு டைம் கிடச்சிது. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வேளாங்கண்ணி சைடெலாம் வர்றீங்க, இந்த கோயில் விசிட் பண்ணணுன்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் வாங்க. நாங்கள் வேளாங்கண்ணிலேருந்து பஸ்ஸிலே வந்துட்டோங்க. கோமலவள்ளி அவங்களோட தாயார், கோமலவள்ளி தாயாருக்கும் தனியாக ஒரு இருப்பிடம் வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்களா ஒரு கேட்டு மாதிரி, அந்த வழி போனால் நம்ம மெயினில் வெளியில் போயிடலாம். அந்த ஃப்ரெண்டில் பார்த்தீங்களா ஒரு ஓப்பன் மாதிரி, அந்த வழி போனாலும் நம்ம வெளியிலே போயிடலாம். ஆஞ்சநேயர் அவங்களுக்கும் தனியாக வச்சுருக்குறாங்க. நிறைய இது ஓப்பன் பண்ணாமலே இருந்தது, நாங்கள் கொஞ்சம் காலைல சீக்கிரமாகவே போனனால. இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் யாராச்சும் இதுக்கு முன்னாடி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். போகணுன்னு ஆசைப்படுறவங்க ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இனிதான் நம்ம கோயிலுக்குள்ளே பார்க்க போகிறோம். கோயிலுக்குள்ளே ஃபுல்லாகவே என்னென்னா தூண்கள் தாங்க, அவ்வளோ பெரிய பெரிய தூண்கள். இந்த நம்ம ஸ்டெப்ஸு ஏறி போனால் தான் மேலே வந்து முருகரை பார்க்க முடியும். அங்கே தான் அந்த மெயின் பீடம் வந்து இருக்குது. உள்ளேயே 4-5 சன்னதிகள் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம மேலே போனோம்னா முருகப்பெருமானை வந்து பார்க்கலாம். நம்ம உள்ளேயுமே நிறைய சேவல் இருந்துச்சுங்க, அதுக்கு தீனி போட்டு வச்சுருந்தாங்க. எவ்வளோ கல்ல தூண் பார்த்தீங்களா, அந்த காலத்து கெட்டிடம். சைடில் வந்து வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் பிரசாதம் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் சக்கரை பொங்கல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் அனதர் வீடியோ. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.